ரோப்ளாக்ஸ் 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 குழந்தைங்க கிட்ட இப்போ காமனாக பேசப்படுற வார்த்தையும் இதுதான், விளையாடுற கேமும் இதுதான். சாதாரண கேம் தானே, ஒரு வீடியோ கேம் தானே, விளையாடிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டோம்னா அதில் இருக்கிற ஆபத்துக்களை தெரியாமையே போயிடுவோம். குழந்தையுடைய மைண்டு, ஹெல்த்து, சேஃப்டி இது எல்லாமே ஒரு பெரிய கொஷின் மார்க் ரோப்ளாக்ஸ் விளையாடிட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் அடிக்ஷன், ஸ்க்ரீன் டைம் பெரிய ஆபத்து. ரோப்ளாக்ஸில் என்லெஸ்ஸாக கேம்ஸ் போய்கிட்டே இருக்கும். அதில் உள்ள நுழைஞ்சோம்னா வெளியில் வர்றதுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டைம் வேஸ்ட்டு, டைம் போகிறது கூட தெரியாது. எதை விட நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு செல்லை கொடுத்துருங்க, நான் ரோப்ளாக்ஸ் விளையாடிட்டு இருக்கேன், என் டிவியில் இருந்தால் போதும், பிளே ஸ்டேஷன் இருந்தால் போதும், நான் ரோப்ளாக்ஸ் விளையாடிட்டு இருக்கேன், எனக்கு அது போதும் அப்படிங்கிற அளவுக்கு சாப்பாடு, பசி, தூக்கம், படிப்பு, விளையாட்டு எல்லாத்தையும் மறந்து குழந்தைங்க இதில் நுழைஞ்சிருவாங்க. இதனால எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம் மட்டும் இல்லை, கண்ணுக்கு விஷனுக்கு ப்ராப்ளம், ஸ்லீப் ப்ராப்ளம், உட்காந்தே விளையாடிக்கிட்டே இருக்கனால உடல் பருமன், ஒபேசிட்டி, படிப்புல வேற எந்த விஷயத்திலையும் கவனம் இல்லாம போயிடுறது. அதோட மட்டுமா சில கேம்ஸ் அதுல வயலண்டா இருக்கும் தீம், ஏஜுக்கு அப்ராப்ரியேட்டா இல்லாத தீம்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு அடல்ட் கண்டென்ட் அளவுக்கு கூட சில இது கேம்ஸ் இருக்கு. இது இல்லாம ஆன்லைன்ல சேட் பண்றாங்க, நிறைய பேர் உட்காந்து அதே டைம்ல அதே கேம்ஸ் விளையாடுறோம். நாம நினைக்கிறோம் குழந்தைங்க மட்டும்தான் விளையாடுவாங்கன்னு. ஏன், குழந்தைங்க மாதிரி பெரியவங்களும் ஸ்ட்ரேஞ்சர்ஸும் நம்ம கூடவே உட்காந்து விளையாடலாம். இதனால சைபர் புல்லிங், ஸ்ட்ரேஞ்சர்ஸு, க்ரூமிங் ரிஸ்க்ஸு இதெல்லாம் இருக்கு. மென்டல் ஹெல்த்தை பார்த்தோன்னு வைங்களேன், சில்ட்ரன் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாங்க, இரிட்டபிள் ஆயிடுறாங்க, அக்ரஸிவ் ஆயிடுறாங்க. பார்க்க இன்னும் மேலும் அடுத்தபடி போகணும்ன்ட்டு எப்படி ஆன்லைன் ரம்மி அடல்ட்ஸ்க்கு ஆபத்தோ அந்த மாதிரி தான் ரோப்ளாக்ஸ் குழந்தைங்களுக்கு. எப்பயுமே ரிவார்டு, இந்த ஸ்டெப் முடிச்சா இந்த ரிவார்டு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் முடிச்சா அந்த ரிவார்டுன்னு எப்படி கேம்பிளிங்ல ஒன்றுக்கு மேலே ஒன்று சம்பாதிக்கணும்னு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது அர்ஜ் இருக்குமோ அந்த மாதிரி தான் ரோப்ளாக்ஸ்லையும் இந்த கேம் முடிச்சா, இந்த செட் பாயிண்ட் முடிச்சா அடுத்ததுன்னு சொல்லி ஃபோக்கஸும் டார்கெட்டும் மாற்றி ரிவார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது குழந்தைங்க திக்கு தெரியாத காட்டுக்குள்ளார நுழைஞ்சு போயிடுற மாதிரி, திருப்பி வர வழி தெரியாத மாதிரி திண்டாடுவாங்க. ரியல் வேர்ல்டில் நிஜ வாழ்க்கையில் விளையாடுறது, கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் இது எல்லாமே போய் ஒரு கூட்டுக்குள்ளார தன்னைத்தானே சுருக்கிக்கிறாங்க குழந்தைங்க. இதனால சோஷியல் ஸ்கில்ஸு, இமோஷனல் க்ரோத் அஃபெக்ட் ஆகும். உங்கள் குழந்தை ரோப்ளாக்ஸ் விளையாண்டுங்க, நீங்கள் முழிச்சுக்க வேண்டிய நேரம் இதுதான்.